கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 25/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக வேண்டி நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, உடைய கோலும் கைத்தட்டியும் இவரை தேற்றுவதாக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு என்று செயல்படும்படியாக நீர் செய்தள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். தகப்பனே, சகரியா 9:12 படி இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி இன்றைக்கே இவருக்கு இரட்டிப்பான நன்மையை நீர் தந்து ஆசீர்வதித்து இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. சகல நன்மையுமே இவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/5/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக இம்முடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. தேசத்தை உடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல தலைவரை எங்களுக்காக நீர் தேர்ந்தெடுத்து தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. குழப்பங்களோ வன்முறைகளோ ஒன்றும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, தேசத்தை நீர் ஆளுகை செய்கிற நல்ல தலைவரை நீர் ஏற்படுத்தும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை விலையேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.